வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பேரணாம்பேட் நகரின் பெயர் பின் இருக்கும் காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேலூர் மாவட்டத்தின் வடபகுதியில ஆந்திரா எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள பேரணாம்பேட் பசுமையான கிராமங்களால சூழப்பட்ட ஒரு முக்கியமான நகரமா திகழுது. பேரணாம்பேட் அப்படின்னு சொன்னாலே நினைவுக்கு வருவது அங்கு இருக்கும் தோல் தொழில் தான். லெதர் சிட்டி அழைக்கப்படும் இந்த நகரத்துல நூற்றுக்கணக்கான தோல் பொருள் உற்பத்தி நிறுவனங்கள் இயங்குது. இந்த நகரமானது கல்வி, மதம், சமூக வாழ்வில் பெரும் பங்கை வகிக்குதுன்னு சொல்லப்படுது. அதாவது பேரணாம்பேட் முஸ்லிம் எஜுகேஷனல் சொசைட்டி போன்ற கல்வி அமைப்புகள் இங்க இருக்கு. 300 ஆண்டுகளுக்கு முன்பு அவுரங்கசீபின் மகனான ஜலோல் ஜலால் ஜாஃபர் ஷா முகல் அவருடைய பெயர்ல ஒரு பெரிய மசூதியை இங்க கட்டியதா உள்ளூர் வரலாறு கூறுது. பின்னர் சுமார் 219 ஆண்டுகளுக்கு முன்பு நவாப் தரியா கான் இந்த மசூதியை புதுப்பிக்க அவருடைய பெயர்ல மாற்றினதா சொல்றாங்க. இன்றும் இந்த மசூதி அவருடைய சந்ததியினர் பராமரிப்புல இருக்கு. இந்த இடத்துக்கு பேரணாம்பேட் அப்படின்ற பெயர் வரதுக்கு காரணமானது, முதல்ல இந்த பகுதி ஒரு பழங்குடியின மக்கள் வாழும் சிறிய கிராமமா இருந்திருக்கு. அப்போ நவாப் தரியா கான் இந்த இடத்த ஆண்டிருக்காரு. இவர் அவுரங்கசீபின் தாய் வழி தொடர்புல வருவதா சொல்லப்படுது. அவருடைய மகளுக்கு இந்த பகுதியை இவர் பரிசா கொடுக்கறாரு. பரிசா கொடுக்கும் போது இந்த இடத்துக்கு பியாரி பேட்டி அப்படின்னு பெயர் வச்சதா சொல்லப்படுது. அதுவே காலப்போக்குல பேரணாம்பேட் அப்படின்னு மாறி இருக்கலாம்னு கருதப்படுது. இன்று வரை தரியா கானின் வாரிசுகள் இந்த நகரில் காசி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்களுடைய சில மத மற்றும் நில சொத்து நிர்வாக பொறுப்புகள் தொடர்ந்து அவங்க மேற்கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க.